ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட டெரஸ் கார்டன் தான். ஃபஸ்ட்டு நம்ம முல்லைச்செடி இருக்குது, முல்லைக்கொடி போயிட்டுருக்கு. அடுத்ததாக தக்காளி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு இந்த தக்காளி ஒரு 3 வாட்டி கிட்ட நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பேக் சைடில் பச்சை மிளகா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு உபயோகத்திற்கு இந்த பச்சை மிளகா அதிகமாகவே கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு பச்சை மிளகா. அப்புறம் ரைட் சைடில் நம்ம ஒரு செண்டுப்பூ அந்த பக்கம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பொறுமையாக நம்ம இப்படி வந்தோம்னா இந்த பக்கமாக இன்னொரு தக்காளி செடியும் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதுலேயே குட்டி குட்டியாகவே நிறைய காய்கள் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த டைமு ஒவ்வொரு வாட்டி வைக்கும் போது செடி ரொம்ப குட்டியாக இருக்கும், பட் இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா நம்ம நந்தியாவட்டை சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சில நேரங்கள் பார்த்தோன்னா இலைகள் சுருண்டு இலை சுருட்டு அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்து பரவாயில்ல. இதில் இந்த இதில் தொட்டியில் என்ன வச்சுருக்கோம்னா சிகப்பு முள்ளங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போட்டு கொஞ்சம் எழும்பி வந்திருக்காங்க. முள்ளங்கி வந்ததுன்னா கண்டிப்பாக காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அழகு செடி. பின்னாடி ஒரு கொய்யா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா இது வரைக்கும் இன்னும் பூ விட்டு காய் வரலை. இனி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு டைப் ஆஃப் நந்தியாவட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுவும் நந்தியாவட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா பேக் சைடில் நம்ம ஒரு சீத்தா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீத்தாவில் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் காய் காய்ச்சி இப்போ தான் ஒரு 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கீழே விழாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்க இவங்க தான். இதுக்கு முன்னாடி வச்சவங்க எல்லாருமே காற்றுக்கு ஆடி 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 கீழே விழுந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ இந்த டைம் பரவாயில்ல, 2 பேர் நிற்கிறாங்க. அடுத்ததாக இது பிங்க் கலர் செண்டுப்பூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிங்க் கலர் செண்டுப்பூ அப்படியே அந்த ஃபுல்லு கிளைக்குமே ஃபுல்லாகவே பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சூப்பராக இருக்கும் பார்க்க. அடியில் முள்ளு கத்திரிக்காய் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக பின்னாடி மணி பிளான்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாரிஜாதம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸில் நானும் பார்த்துருக்கேன், பாரிஜாதம் எங்களுக்கு பூக்கலை அப்படின்ட்டு. பட் நமக்கு பாரிஜாதம் நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி அகத்திக்கீரை நம்ம குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ பெருசாக வளர்ந்து நிற்கிறான். அதனால் அகத்திக்கீரை எங்களுக்கு நிறைய டைம் நாங்கள் எடுக்கிறதுக்கே யூஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் அடுக்கு மல்லி, அப்புறம் கீழே ஒரு தக்காளி இருக்குது. அப்புறமா இங்கே கீழே ஒரு துளசி அந்த சைட் பேக் சைடில் இருக்குது. இதுவும் ஒரு தக்காளி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செடி நாங்கள் எல்லா தொட்டிலுமே காய் காய்ச்சி எங்களுக்கு நிறைய வாட்டி சமையலுக்கு எடுக்கவே நிறைய யூஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பின்னாடி ஒரு குட்டி மாதுளை செடி ஒன்று இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வராங்க. இதுவும் ஒரு நந்தியாவட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். நந்தியாவட்டை சாமிக்கு வைக்கலாமா இல்லையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆனால் பூ செடியிலே விட்டுருவோம். பேக் சைடில் ஒரு பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அது வெயிலுக்கு இருந்தாலும் கூட அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கொய்யா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யா ரொம்ப நாள் போராடி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு இலைகள்லாம் நல்ல க்ரீனிஷாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இது இன்னொரு பாரிஜாதம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாரிஜாதம் நமக்கு எப்போவுமே பூ கொடுத்துட்ருக்க பாரிஜாதம் இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் மொட்டு விட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. எப்போ பூ பூத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதுளை செடியில் பூ விட்டுருக்கு. ஆனால் இன்னும் நான் உங்களுக்கு பேக் சைடு காட்டலை. பேக் சைடு காட்டியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். பட் ஓகே, நான் காய் வந்தப்புறமா உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். இதுவும் செண்டுப்பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட் கலர் செண்டுப்பூ ஃப்ரெண்ட்ஸ். அது தாண்டி வந்தோம்னா இது செரி பழம்னு சொல்கிறாங்க. ஆனால் குட்டி குட்டியாக தான் இருக்கும் பார்க்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்புறமா கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா ரெட் கலராக நம்ம செரி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டா நல்லா புளிப்பாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க வந்தாலே முதல்ல இதில் காய் காய்ச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் விட்டு வந்தாலே முதல்ல அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. நிறைய பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி காய் காய்ச்சதுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக இதை கவர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன்.
அதுக்கு அடுத்ததாக ஒரு முள்ளு கத்திரியும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முள்ளு கத்திரியில் வந்து ஃபுல்லாகவே இந்த இலை ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் பூ விட ஆரம்பிக்கலை. அப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா பின்னாடி ஒரு சுண்டைக்காய் செடியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடும் சுண்டைக்காய் இருக்குது, இன்னும் ரெண்டு சுண்டைக்காவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வாழை மரத்தை நம்ம கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இந்த வாழை மரத்தில் வந்து ஒரு கொலை நமக்கு தள்ளிடுச்சு, இந்த சின்னதாக ஷார்ட்டாக இருக்குல்ல அது தள்ளிடுச்சு. இன்னொன்று பக்கத்தில் ஹைட்டாக நிற்கிறவங்க இப்போ கொலை வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இலை சுருண்டு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக நமக்கு அங்கே இலை வந்து சுருண்டு வந்தாலே கொலை தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கீழேருந்து நான் மேலே காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழேருந்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொலை தள்ளினது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.